நற்கிரியைகளினால் பிரகாசிப்பாய். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்கள். நம்ம செய்யக்கூடிய நல்ல செயல்கள் மூலமாக அந்த சத்திய வெளிச்சம் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷருக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும். அப்படி பிரகாசிக்கும் பொழுது இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க எப்படி இருக்கிறாங்க என்ற அந்த பிரகாசத்தை காணும் பொழுது பிதா மகிமைப்படுவார். அப்படியானால் என்ன செய்யணும்? நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்தகார கிரியைகளை நாம் அகற்றி விட வேண்டும். துர்க்கிரியைகள், அக்கிரம கிரியைகள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு நாம் விலக்கி விட வேண்டும். அப்பொழுது கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பிப்பார். பைபிள் படிக்கிறோம் பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வசனங்கள் படிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் இந்த கடைசி நாட்களில் வாழும் பொழுது அந்தகார கிரியைகள், பிசாசின் கிரியைகள், deeds of darkness இதெல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும்? கடிந்து கொள்ள வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும். நாம அந்த கிரியைகளை செஞ்சிடக்கூடாது. சில செய்யக்கூடிய மறைவாக செய்யக்கூடிய அக்கிரம காரியங்களை நம்ம வெளிப்படையாக பேசினா கூட அது அசிங்கம். ஒரு நாள் வரும், அப்பொழுது அந்த அக்கிரம கிரியைகளை செய்தவர்களை அவர் பார்த்துக் கொள்வார், அவர் தண்டிப்பார். இன்னைக்கு நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம். உலகத்தின் காரியங்கள், கவர்ச்சிகளை பார்த்து நாமும் இழுப்புண்டு அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்க நிலைமையில கிடக்கிறோம். பாண்டு சொல்றாரு, நீ தூங்குகிற நீ விழித்துக்கொள், மரித்தோரை விட்டு எழுந்துரு, அவிக்கிற வாழ்க்கையில செத்த நிலைமையில கிடக்காதே, நிலையை உணர்ந்து கொள். உன்னை சுற்றிலும் நடக்கிற காரியங்களை பார்த்து புரிந்து கொள். இருளான உலகத்தில் நான் வெளிச்சமாய் விளங்க வேண்டும், நான் தேவனுடைய மகிமைக்கென்று பிரகாசிக்க வேண்டும் என்ற உண்மையை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது கிறிஸ்து உங்களையும் என்னையும் பிரகாசிப்பிப்பார்.